ஹாய் மக்களே! மலையாள சினிமா எப்போதுமே கதை சொல்ற விதத்துல மற்ற மொழி படங்கள விட ஒரு படி மேல தாவே இருக்கும். அதனால தான் இந்த படங்கள் பார்க்கப்படுறதில்ல, உணரப்படுது. மலையாள சினிமானாலே நம்ம மனசுக்குள்ள தானா வருகிற ஒரு பேர்னா அது மோகன்லால் தான். இந்த படத்துல மோகன்லால் தன் கெரியர்ல முதன் முறையா ஒரு மகாராஜா கேரக்டரா நடிச்சிருக்காரு. அதிகாரம், மரியாதை, பொறுப்பு அதோட சேர்த்து ஒரு பயங்கரமான சதி. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். படத்தோட முழு கதை விளக்கத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கதை தொடங்குறது 18ஆம் நூற்றாண்டுல. அந்த காலத்துல திருலிங்க ராஜ்யம் ஒரு வளமான சக்தி வாய்ந்த பேரரசு. இந்த ராஜ்யம் ஏன் இவ்வளவு சிரிப்பா இருக்குன்னா அந்த இருக்கிற ஸ்படிக சிவலிங்கம் தான் காரணம். அந்த சிவலிங்கத்துக்கு ஒரு அதிசய சக்தி இருக்குங்க. இந்த சக்தியை பத்தி தெரிஞ்சவன் தான் பைரவா. பைரவா ஒரு மனுஷனே கிடையாதுங்க, அவன் ஒரு அழக்க. அவன் எங்க போனாலும் நகரங்களை கைப்பற்றுவான். இப்போ அவனுடைய பார்வை திருலிங்கர் ராஜ்யத்துல இருக்கிற ஸ்படிகலிங்கத்து மேல விழுதுங்க. அதை எப்படியாவது எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு பெரிய படையோட திருலிங்க ராஜ்யத்தை தாக்குறான். பைரவாவோட படைய நிறைய பேரை கொள்ளுது. அந்த நேரத்துல மகாராணி களத்துல வராங்க. ஒருத்தியா நின்று பல அரக்கர்களை சாய்க்கிறாங்க. ஆனா பைரவாவோட படை ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால அவங்களால சமாளிக்கவே முடியல. அப்போதான் மகாராஜா ஜெயேந்திர பிரபு என்ட்ரி கொடுக்குறாரு. ராஜா வந்த உடனே அரக்கர்கள் எல்லாம் செதறாங்க. பைரவா தோழியை உணர்ந்து காட்டுக்குள்ள ஓடுறான். ராஜாவும் பைரவாவை காட்டுக்குள்ள துரத்துறார். அப்போ 3 அம்புகளை கொண்டு அந்த அரக்கனை தாக்குறார். 2 அம்பு பைரவாவை தாக்குது. 3வது அம்பு தவறுதலா ஒரு சின்ன குழந்தைய கொல்லுதுங்க. அந்த குழந்தையோட அம்மாவும் அங்கேதான் இருந்தாங்க. கண்ணீரோட கோபத்தோட அவ ராஜாவுக்கு ஒரு சாபம் ஒன்று கொடுக்குறா. எப்படி என் குழந்தை இறந்தது அதே மாதிரி உன் குழந்தைங்க இறக்கும், அதுவும் உன்னோட கையாலன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ராஜாவுக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கு. அதுல இருந்து சில மாதங்களுக்கு பிறகு ராணி கற்பமா இருக்காங்க. ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறக்குது. ஆனா அது நல்ல நேரம் இல்லைங்க. அதனால பெரிய ஹோமம் நடத்துறாங்க. ஒரு நாள் ராஜாவும் ராணியும் தன்னோட குழந்தையோட சேர்ந்து மக்களை சந்திக்க வராங்க. அந்த இடத்துக்கு அந்த சாபம் கொடுத்த பெண்ணு திடீர்னு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ராணிக்கு ஒரே பயம். பயத்துல கை தவறி தன்னுடைய குழந்தைய நதியில விழுந்துடுது. விழுந்த குழந்தை இறந்தும் போயிடுதுங்க. மக்கள் எல்லாருமே அந்த சாபம் நிறைவேறிடுச்சுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா இப்போ கதை 2025க்கு வருது. ஒரு பெரிய டைமண்ட் பிஸ்னஸ் மேன் தான் ஆதித்ய வர்மா. அவருக்கு பிஸ்னஸ் மேன் ஆஃப் த இயர் அவார்டு கொடுக்குறாங்க. ஆனா இது சிலருக்கு அவர் மேல கோபம் வர வைக்குது. அதனால அவரை கொல்ல திட்டம் போடுறாங்க. அந்த நேரத்துல தான் தேஜ் என்ட்ரி ஆகுறாரு. அவர் ஒருத்தரா நின்று அந்த கொலை கும்பலை சாய்க்கிறாருங்க. தேஜ் தான் ஆதித்ய வர்மாவோட மகன். இந்த அப்பா மகன் 2 பேருமே நண்பர்கள் மாதிரி பழகுறாங்க. தேஜ் சின்ன வயசா இருக்கும்போது அவனோட அம்மா அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆதித்யாவுக்கு அடிக்கடி 18ஆம் நூற்றாண்டு சம்பந்தமா கனவுகள் வருது. டாக்டர் கிட்ட சொன்னா அவங்களுக்கு எதுவுமே புரியல. அதனால அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. அப்போதான் ருத்ரா பாபான்னு ஒருத்தர் வராரு. மறுபிறவை பத்தி ஆதித்யா கிட்ட சொல்றாரு. கதை இப்போ திரும்பவும் 18ஆம் நூற்றாண்டுக்கு வருதுங்க. ஹயக்ரீவன் ஒரு மாவீரன். அவன் ஊர்ல நோய் பழி மக்கள் எல்லாமே சாகுறாங்க. அந்த நோயை குணப்படுத்த ஸ்படிகலிங்கம் தேடி திருலிங்க ராஜ்யத்துக்கு வரான். அங்க ராஜாவுக்கும் இவனுக்கும் பயங்கரமான போர் நடக்குது. அப்பதான் ராஜாவுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அது என்னன்னா ஹயக்ரீவ் தான் நதியில தொலைச்ச அந்த பையன் அப்படின்னு தெரிய வருது. ராணியும் போர் நடக்கிற அந்த இடத்துக்கு வராங்க. ஹயக்ரீவ் தன்னை அறியாமலே தான் அம்மாவை கொண்டுடுறான். அதுக்கப்புறம் தான் உண்மை முழுசா அவனுக்கு தெரிய வருது. இதையெல்லாம் தாங்க முடியாம ஹயக்ரீவ் தன்னைத்தானே கொண்டுக்கிறான். ஆனா சாகரத்துக்கு முன்னாடி சொல்றான், நான் மறுபிறவில திரும்ப வந்து உன்னை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்றான். ஹயக்ரீவோட மறுபிறவி தான் தேஜ். ருத்ரா பாபா ஹோமம் நடக்குது. அப்போ தேஜுக்கு பழைய ஞாபகம்லாம் வர ஆரம்பிக்குது. அதனால தேஜ் அப்பாவை கொல்ல முயற்சி பண்றான். ஆதித்யாவும் தேஜுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றார். ஆனா தேஜ் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. அப்போதான் ஆதித்யா சிவபெருமான் கிட்ட மனமுருகி பிரார்த்தனை செய்றாரு. அது என்ன அறியாம நடந்த பாவம், அதனால என் மகனை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்கிறாரு. சிவனோட அருள்னால சாபம் உடையுது. தேஜ் முழுசா குணமாகறான். அப்பா மகன் திரும்பவும் ஒன்று சேர்றாங்க. பழைய சாபமும் பழைய பாவமும் இப்ப முடிவுக்கு வருது. இப்படி இந்த படம் உங்க முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு என்னுடைய விளக்கம்? பிடிச்சா லைக் போட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பை.